இதற்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு வந்தேன். அந்த கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது மிகவும் சந்தோஷமாக அந்த கூட்டத்தில் பேசுகின்ற ஒரு மன உணர்ச்சி, ஒரு பூரிப்பு எனக்கு இருந்தது. ஏனென்றால் இத்தனை காலமும் ஒவ்வொருவர் மீதும் குற்றங்களை சுமத்தி பொய்களினால் மக்களுக்கு மற்றவருடைய கௌரவத்தின் மீது, மற்றவருடைய மானத்தின் மீது பங்கத்தை ஏற்படுத்துகின்ற செயல்களினூடாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு இப்படியும் அரசியல் செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தினை, ஒரு கருத்தினை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ரீதியில் பதுரியா சதுக்கத்தில் இன்று நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் முன்பாக பேசுகின்ற பொழுது மிக நீண்ட காலமாக செப்பல்ல தரப்பட்டு தரும் என்று மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றப்பட்ட ஒரு வீதி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் எனக்களித்த ஹலாலான செல்வத்தினூடாக கிட்டத்தட்ட 61,16,000 ரூபாய் பெறுமதியான ஒரு வீதியினை இன்று நாங்கள் ஃபார்ம் வீதியினை முற்றாக நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இன்று நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த கர்பலா வீதியும் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக நான் ஒரு கட்டிட நிர்மாணம், ஒரு கம்பெனியை நடத்துகின்றவன் என்ற வகையில் என்னுடைய தொழில் ரீதியாக இந்த வீதியினை நான் அமைத்திருந்தேன். இன்றும் இதனூடாக பயணிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கின்றது. எனக்கு நான் இந்த வீதியை போட்டு அதிலிருந்து பல மாதங்கள் கடந்ததற்கு பிறகு இந்த ஊரிலே போடப்பட்ட இவ்வாறான பல வீதிகள் கற்கள் வழியாகி அவைகளுக்கு தாறுகள் அடித்து அந்த வீதிகள் பாவிக்கப்படுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் நேர்த்தியாக, மிகவும் தரமாக இந்த வீதியை அமைத்து இதுவரையில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கல் கூட தார் அடிக்காமல் இந்த வீதியில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. உண்மையில் இந்த திட்டத்தினூடாக காத்தாங்குடியில் இவ்வாறான வீதியை அபிவிருத்தி செய்வதனூடாக எனக்கு 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. நான் நினைக்கின்றேன் என்னுடைய மாமாவுக்கும் அது தெரிந்திருக்கும் என்று. ஏனென்றால் எங்களுக்கு நான் எடுத்த அந்த கொந்தராத்து ஜெய்கா நிறுவனத்தினூடாக பெற்றுக்கொண்ட அந்த கொந்தராத்து அப்பொழுது இருந்த அந்த விலை நான் இந்த வீதியை அமைக்க வழிகிட்ட பொழுது சீமெந்துக்கு 200 ரூபாய் அளவில் அதிகரித்தது. டீசல் விலை அதிகரித்ததன் காரணமாக முக்காயிஞ்சி கல்லுக்கு விலை அதிகரித்தது, மணலுக்கு அதிகரித்தது. ஆனாலும் இந்த வீதி இந்த சமூகத்துக்காக அமானிதமாக போடுவதற்கு பாரமடுத்த ஒரு வீதி. இதில் நான் லாபம் அடைகின்றேன் அல்லது நஷ்டமடையக்கூடாது என்பதற்காக இந்த ஊரிலே போடப்படுகின்ற மற்ற வீதிகளை போன்று அதனுடைய தரத்தினை குறைத்து குறைந்தபட்ச லாபம் இல்லாவிட்டாலும் நஷ்டமாவது அடையக்கூடாது என்கின்ற அந்த எண்ணத்தில் இந்த வீதியிலே நான் போடவில்லை. நஷ்டம் ஏற்பட்டாலும் எதை நான் பொருந்திக் கொண்டேனோ அதை நான் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த வீதியை நான் அமைத்திருந்தேன். இவ்வாறான ஒரு வீதியில் நின்று பேச கிடைத்தமைக்கு இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறியவனாக எமது சமூகத்தினுடைய தேவைப்பாடு, எமது சமூகத்தினுடைய இருப்பு, எமது சமூகத்தினுடைய உரிமை இவற்றையெல்லாம்
ஒட்டுமொத்தமாக நாங்கள் பேசுகின்ற பொழுது இவற்றை எல்லாம் காக்கக்கூடிய, இவற்றை எல்லாம் தெளிவாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் எங்களிடம் இல்லை என்பது நான் சொல்லாமல் நீங்கள் கண்ட உண்மை. கடந்த 25 வருடங்களாக இந்த ஊரிலே நான் இந்த ஊரில் நாயை கட்டி வைத்து விட்டு வாக்கு போடு என்று சொன்னாலும் இந்த ஊர் மக்கள் போடுவார்கள் என்று மிக பெருமையாக பேசுகின்ற ஒரு அரசியல்வாதி இன்று இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைப்பதற்கு கடந்த அரசாங்கத்தில் பாடுபட்ட மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு இன்று வாக்கு பிச்சை கேட்கின்றார் என்றால் இதைவிட ஒரு கேவலமான ஒரு அரசியல் நான் நினைக்கவில்லை முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் யாரும் செய்வார்கள் என்று. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவனுக்கு மாத்திரம்தான். நாங்கள் எங்களுடைய உயிரா எங்களுடைய மார்க்கமா என்று வருகின்ற பொழுது மார்க்கத்துக்காக ஷஹீதாகின்றவர்கள், நாங்கள் மரணிக்க பிறந்தவர்கள், நாங்கள் நிரந்தரமாக இந்த உலகில் வாழ பிறந்தவர்கள் அல்ல. என்று பிறந்தோமோ அன்று நாங்கள் என்று மரணிக்குவோம். அந்த மரணத்துக்கு முன்பு நாங்கள் எங்களுடைய நற்காரியங்களை செய்ய வேண்டும். இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எங்களுடைய உயிர்களை நாங்கள் தியாகம் செய்தாலும் நாங்கள் சொர்க்கம் அடைவோம், எங்களுக்கு சுஹதா என்கின்ற அந்த பட்டம் கிடைக்கும் என்கின்ற அந்த சிந்தனையில் வாழ்கின்றவர்கள். ஆனால் அந்த மார்க்கம், அந்த மார்க்கத்துக்கு நாங்கள் எல்லோரும் அல்லாஹ் என்று நம்புகின்ற ஒன்றுக்கு இவ்வாறுதான் அல்லாஹ் இருப்பான் என்று பௌத்த தீவிரவாதிகள், அதுவும் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆதரவுடனும் கோட்டபாய ராஜபக்சேவுடைய அந்த வழிகாட்டுதலுடன் உருவாக்கப்பட்ட பிபிஎஸ் அழைக்கப்படுகின்ற பொதுவர சேனா உருவாக்கப்பட்டு அதனுடைய செயலாளர் நாயகமாக இருந்த பொதுவர சேனா என்கின்ற அந்த இயக்கத்தினுடைய செயலாளராக இருந்த ஞானசார தேரர் அவருடைய தலைமையிலான அந்த வன்முறை கும்பல் இறைவன் இவ்வாறு தான் இருப்பான் என்று ஒரு உருவத்தினை கொடுத்து அதற்கு பன்றியில் அல்லாஹ் என்று எழுதி அதனுடைய உடம்பிலே வைத்து விட்டு வீதி வீதியாக அவனை இழுத்துச் சென்று நாங்கள் இறைவனை இழுத்துச் செல்கின்றோம், அல்லாஹ்வுக்கு மௌதுபில்லாஹி மின்னா கொடும்பாவி இருக்கின்றோம் என்கின்ற அந்த செயற்பாடுகளை எல்லாம் செய்த அந்த ஆட்சிக்காரரை, அதற்கு துணை போனவரை இன்று மீண்டும் நாங்கள் எவ்வாறு என்றாலும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும். அவரை ஆட்சியில் அமர்த்துவதனூடாக, அவரை பிரதமராக்குவதனூடாக நான் ஏற்கனவே திருடிய பணம் போதாது, இன்னும் அதிகமாக திருட முடியும், எனக்கு நிறைய அவர் பணம் கொடுப்பார், நிறையவே நாங்கள் நல்ல பதவிகளை பெற முடியும், ஒரு முழு அமைச்சராக நாங்கள் மாற முடியும் என்கின்ற அந்த சிந்தனையில் அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக இன்று சொல்லுகின்றார். இன்று காலையில் எமது தாய்மார்களுக்கு அவர் பேசிய ஒரு பேச்சு, இப்ப போட்டியிடுற வெத்தில மைந்த போட்டியிட்ட வெத்தில இல்லை, இது வேற வெத்தில. அவரு போட்ட வெத்தில, அவர் போட்டியிட்ட வெத்தில காஞ்சி வெத்தில, இப்ப போடுற வெத்தில குளிர் வெத்தில. இப்படி மக்களை மடையர்களாக்கி எங்களுடைய தாய்மார்களுடைய பலவீனங்களை அறிந்து எங்களுடைய தாய்மார்களுடைய அந்த பலவீனங்களை தன்னுடைய அரசியலுக்காக எவ்வாறு என்றாலும் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த இருப்பினை கேள்விக்குறியாக்குகின்ற அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம், நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பஸ் பஸ்ஸாக எவ்வாறு மஹிந்த ராஜபக்ச 100 பஸ் 200 பஸ் 500 பஸ் 800 பஸ் என்று போட்டு போட்டு கூட்டத்துக்கு ஆக்கல் செய்தாரோ அதே போல இன்றும்
ஒவ்வொரு பஸ்ஸாக ஒவ்வொரு சோத்து பாசலும் கொடுத்து அதற்கு நிறைய சாமான்கள் தருவதாக மக்களை ஏமாற்றி, உங்களுக்கு பெருமதியான சாமான் தருவோம் என்று மக்களை ஏமாற்றி, ஏதோ நாங்கள் கோப்பையை காணல தானே, நான் இவ்வளோ சிரட்டையில் செய்து முடித்தேன், இது கோப்பையில தெரியாதானே, அதுக்கு ஒரு கோப்பை கொடுக்காது. இதுவரையும் நீங்கள் தேயிலை குடிச்சீங்க சிரட்டையில், இப்போ இந்த கோப்பையில் குடிங்க. அல்லாஹ் அந்த அளவுக்கு இந்த மக்களை மிக கேவலமாக நினைத்து கொண்டு அந்த கோப்பையும் ஒரு தண்ணீர் போத்தலும் பழுதாகி போன சோத்து பார்சலையும் கொடுத்து இந்த மக்களுடைய அந்த குறிப்பாக பெண்களுடைய அந்த மனங்களை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எமது பெண்கள் அந்த அளவு தூரம் அறிவீனமானவர்கள் அல்ல, மிக தெளிவானவர்கள். எமது பெண்கள் நன்கு சிந்திக்கக்கூடியவர்கள். எமது பெண்கள் மிக புத்திசாலியம் உள்ளவர்கள். அவர் நினைத்துக் கொள்ளக்கூடாது ஏதோ ஒரு 100 வருஷத்துக்கு முதல் எங்கேயோ இருந்த ஒரு படுவாங்கறையில் எங்கேயாவது இருந்த அந்த ஆட்கள் தான் இன்றைக்கும் காத்தாங்குடி பொம்பளையில் போல் இருக்காங்க என்று. அவருடைய அறியாமை, அவருடைய அறிவீனம், இந்த சமூகத்தை பற்றி அவர் விளங்கிக் கொண்ட விதம், அவர் நினைக்கின்றார் இவ்வாறு செய்வதனூடாக தனக்கு ஆதரவு கிட்டும் என்று. நிச்சயமாக அந்த பெண்கள், அந்த தாய்மார்கள் இதனை மிக தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். இன்று ஒரு தாயை சந்தித்த பொழுது அந்த தாயிடம் கூறுகின்றார், அவர் என்னதான் செஞ்சாலும் இன்ஷா அல்லாஹ் தோத்து பேசுவார். அவரை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வெல்லாம் ஆக்கணும் என்று துஆ செய்கின்ற அளவுக்கு அந்த தாய்மார்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவு தூரம் அவருடைய அந்த அரசியல் அராஜகம், இந்த சமூகத்துக்கு செய்த துரோகம், இந்த சமூகத்தின் மீது அவர் காட்டிய அந்த அக்கறை, இந்த சமூகத்தை தன்னுடைய சுயநலத்துக்காக ஒட்டுமொத்தமாக அடகு வைத்த அந்த விதம் எந்த அளவு தூரம் எமது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தாய்மார்களையும் கவர்ந்திருக்கின்றது, எந்த அளவு தூரம் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். அன்புள்ள தாய்மார்களை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 25 வருட காலம் இன்று பேசப்பட்ட ஒரு பேச்சு, நான் இந்த ஊரை அபிவிருத்தி செய்யலையா, பேச்ச மரம் நாட்டலையா, பஸ் ஸ்டாண்ட் கட்டலையா, இந்த அண்டர் பாஸ் போடலையா, ஸ்கூல் கட்டலையா, ரோட்டு போடலையா, ஏம்மா எனக்கு ஓட்டு போட மாட்டேங்குது உன காலை பிடிச்சி கேட்கல என்று சொல்ற அளவுக்கு இந்த மக்கள்கிட்ட, இந்த தாய்மார்கிட்ட அவர் பேசுகின்றார் என்றால் அவர் ஏற்கனவே தோற்று விட்டார் என்கின்ற அந்த செய்தியை அவர் உணர்ந்து விட்டார். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நிச்சயம் அந்த மாற்றம் இந்த மண்ணில் ஏற்படும். மிக தெளிவாக வழங்குகின்றது. ஊருக்குள்ளே நாங்கள் செல்லுகின்ற பொழுது மிக தெளிவாக வழங்குகின்றது. தாய்மார்கள் இப்பொழுது சொல்லுகின்றார்கள் அவர் ஆண்டது போதும். ஆகவே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இன்றைய உள்ள கணிப்பின் பிரகாரம் காத்தாங்குடியில் இருக்கின்ற அளிக்கப்படுகின்ற வாக்குகளில் 65% மேற்பட்ட வாக்குகள் இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு அளிக்கப்படும் என்கின்ற அந்த செய்தியை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இன்னும் எஞ்சிய 9 தினங்களில் இன்ஷா அல்லாஹ் அதை 85% என்று நாங்கள் உறுதியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். ஆனால் நாங்கள் எதை பயப்படுகின்றோம் என்றால், கடந்த ஜனாதிபதி ஆட்சியின் பொழுது இந்த ஊரில் இருந்த மக்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அதிக பிரயத்தனம் செய்தார்கள். எவ்வாறென்றாலும் இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும், அந்த ஆட்சி மாற்றத்தினூடாக இந்த முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணப்பாட்டில் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டார்கள். ஆனால் ஏற்கனவே நான் சொன்னது போன்று நாயை கட்டி வைத்தாலும் எனது சமூகம் எனக்கு வாக்களிக்கும் என்ற அந்த பிரமையில், அந்த பெருமையில் அவர் செய்த அந்த பிரச்சாரம் ஜனாதிபதி அந்த தேர்தல் காலத்தில் ஒட்டுமொத்த இலங்கை வாழ் முஸ்லிம்கள் காத்தாங்குடியை பற்றி மிக மோசமான ஒரு எண்ணக்கருவினை கொண்டார்கள். வடகிழக்கு வெளியே வாழ்ந்த மக்கள் மாத்திரமல்ல, வடகிழக்கு உள்ளே வாழ்ந்த தமிழ் முஸ்லிம் சகோதரர்கள் கிரீஸ் பூதம் என்றும் இன்னும் இன்னொரு என்ன பிழையான பிரச்சனைகளுக்கு உட்பாக்கப்பட்ட பொழுது
அது மாத்திரமல்ல, வடகிழக்குக்கு வெளியே முஸ்லிம்களுடைய அடிப்படை குர்ஆன் எரிக்கப்பட்டு, பர்தாக்கள் கடத்தப்பட்டு, பள்ளிவாசல் உடைக்கப்பட்டு, இவ்வாறான அத்தனை மார்க்கத்துக்கு எதிரான விடயங்கள் நடத்தப்பட்டும் கூட இந்த காத்தாங்குடி அதற்கு கொஞ்ச அளவேனும் எதிர்ப்பினையாவது காட்டாமல், அந்த எதிர்ப்பினை காட்டாவிட்டாலும் வாய்மூடியாக அல்லது அதற்கு ஓர் ஆதரவினையாவது கொடுக்காமல் இருந்திருக்கலாமே. ஆனால் இங்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரச்சாரம், அந்த ஆதரவு என்கின்ற அந்த விவகாரம் வெளியூர் மக்களை, காத்தாங்குடி மக்கள் நயவஞ்சகர்கள், சமூகத்தை காட்டிக் கொடுக்கின்றவர்கள், முஸ்லிம் சமூகம் இந்த காத்தாங்குடி மக்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு அந்த மக்கள் துணிந்தார்கள். ஏனென்றால் நாங்கள் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் காத்தாங்குடி ஒரு முன்மாதிரியான ஊர் என்று சொல்லுவோம். எதனை கொண்டு சொல்லுங்கள்? எங்களுடைய மார்க்க விழுமியங்களில் நாங்கள் செய்கின்ற அந்த கட்டுப்பாடு, அதன் மீது கொண்டுள்ள பற்று, அதனை பின்பற்றுவதில் எங்களுக்குள்ள உறுதி, இவைகள் தான் இந்த காத்தாங்குடியில், இந்த காத்தாங்குடி மக்கள் மீது நன்னம்பிக்கையை வெளியூர்களில் வாழ்கின்ற முஸ்லிம் மக்கள் மீது ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் மார்க்கத்துக்கே சவால், மார்க்கத்தில் உள்ளவர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது அவைகளை நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். எங்களுக்கு எங்களுடைய பதவியும் எங்களுடைய பட்டமும் எங்களுடைய அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வதுதான் முக்கியம் என்பதற்காக அன்று செய்யப்பட்ட அந்த பிரச்சாரம் விளையாக வெளியூரில் வாழ்ந்த மக்கள் அதனை தவறாக விளங்கிக் கொண்டார்கள். அவ்வாறான ஒரு நிலைமை மீண்டும் எங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது. 18ஆம் தேதி இந்த பெறுவார்கள் வருகின்ற பொழுது காத்தாங்குடியிலிருந்து ஒரு 5000 வாக்கு அல்லது ஒரு 6000 வாக்கு பிரச்சனைக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த செய்தி ஒட்டுமொத்த இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இந்த காத்தாங்குடியின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, அந்த கௌரவம், அதன் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் குடி தோண்டியவர்களாக, அந்த நம்பிக்கையை இல்லாமல் செய்தவர்களாக, எங்கள் மீது நாங்களே சேறு பூசியவர்களாக எங்கு சென்றாலும், வடகிழக்கு வெளியே செல்லுகின்ற பொழுது, முஸ்லிம் ஊர்களுக்கு செல்லுகின்ற பொழுது, நீ காத்தாங்குடியானா, நீ எல்லாம் நயவஞ்சகன், நீ எல்லாம் முனாஃபிக் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த நிலைமை வந்துவிடக் கூடாது. அதுக்காக நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய செயற்பாடு, எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளும் இறைவனுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாங்கள் மார்க்க விழுமியங்களுக்கு கட்டுப்பட்டதாக எங்களால் முடிந்த அளவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவைகளை எல்லாம் மீறி, அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும், தனக்கு சாதகமாக எல்லாவற்றையும் மார்க்க ரீதியாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மியூசியம் சம்பந்தமாக பேசிய கௌரவ மதிப்புக்குரிய நாங்கள் எல்லோரும் எந்த வேளைகளிலும் ஹசரத் ஹசரத் என்று கௌரவப்படுத்துகின்ற மிகவும் பேணுதலான, அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலி கொடுக்க வேண்டும் அவருடைய அந்த பேணுதலுக்கு, அவ்வாறான ஆதல் ஹசரத் அவர்கள் இந்த சிறுக்குடைய விஷயத்தினை பொறுத்து கொள்ள முடியாமல் ஜும்மா பிரசங்கம் செய்த பொழுது வெளியிலே இவ்வாறு மேடை போட்டு சொல்லவில்லை. இந்த மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக எந்த மேடை பயன்படுத்தப்பட்டதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மேடையை பயன்படுத்தினார்களோ அந்த மேடை, அந்த மிம்பர், அதிலே இருந்து சொன்ன அந்த விஷயத்தினை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்திய அந்த விடயம், உன்னுடைய குர்ஆன் நீ வைத்துக்கொள், உன்னுடைய ஹதீஸை நீ வைத்துக்கொள், எனக்கு தேவையான குர்ஆனும் ஹதீஸும் இருக்கின்றது, ஆகவே நீ எனக்கு உன்னுடைய குர்ஆனை ஹதீஸையும் சொல்ல தேவையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு கேவலமான ஒரு நிலைமையாக அந்த விடயம் இருந்தது. மார்க்க விஷயம் என்பது, உலமாக்கள் என்பது நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டிய விடயம். அவர்களுக்கென்று சுயாதீனமாக சுதந்திரமாக அவர்கள் செயல்பட வேண்டிய அந்த வரையறைகளை, அந்த எல்லைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாங்கள் சொல்லுவதை நீங்கள் சொல்ல வேண்டும், எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று திணிக்கின்ற, மார்க்கத்தை குடிதோண்டி புதைக்க நினைக்கின்ற இவ்வாறான தலைமைத்துவங்கள்
என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாற்றி விடுகின்ற ஒரு செயற்பாடாக மாறும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். நானாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை விட்டு விலகுகின்றார் என்றால் மார்க்கத்தினுடைய அந்த விடுவியங்கள் இருந்தவர் ஊர் மாத்திரமல்ல, ஊருக்கு வெளியே செல்லுகின்ற பொழுதும் காத்தாங்குடிக்கு ஒரு இஸ்லாம், காத்தாங்குடியுடைய எல்லையை தாண்டியதற்கு பிறகு ஒரு இஸ்லாம் அல்ல. எங்கு செல்லுகின்ற பொழுதும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் பொது வாழ்க்கையாக இருந்தாலும் தட்டி கேட்கின்ற உரிமை, அதனை பகிரங்கமாக தட்டி காட்டிவிட்டு அதற்கு அவர் உரிய முறை நடவடிக்கை எடுக்காத எடுத்து பகிரங்கமாக அவரை எச்சரிக்கின்ற விடயத்தினை இந்த சமூகத்தில் மார்க்கத்தில் பின்பற்றுகின்ற அந்த உலமாக்கள், மார்க்கத்தை சொல்லுகின்ற உலமாக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த உறுதிமொழியினை நாங்கள் கொடுப்போம் என்கின்ற அந்த விடயத்தை உங்களை சாட்சியாக வைத்து சொல்லி ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம் அரசியல் என்றால் வேறு, மார்க்கம் என்றால் வேறு. அவ்வாறல்ல. நான் அரசியலுக்கு வரும் பொழுதும் இவ்வாறு எனக்கு சொன்னார்கள், உங்களுக்கு அரசியல் சரி வராது. அரசியலுக்கு போனா பொய் சொல்லணும், ஏமாற்றணும், குழி பறிக்கணும், இன்னொருத்தனை இல்லாமாக்கணும் என்கிற அந்த செயற்பாடெல்லாம் செய்ய இருந்தால் தான் நீங்க அரசியலுக்கு போகலாம். நீங்க போகாதீங்க. ஆனா மிக அதிகமான சகோதரர்கள், உலமாக்கள், படித்தவர்கள் எல்லாம் இதற்குள் நான் உள்வாங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க நான் அவ்வாறான முடிவை எடுப்பதற்கு முன்பாக இவ்வாறு அவர்கள் சொன்ன பொழுது நான் அரசியலுக்குள் செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. அவருடைய கருத்து பிழை என்பதற்காக நான் அவர்கள் சொன்ன விடயம், நீங்கள் சொல்வது போன்று அரசியல் இவ்வாறு தான் செய்ய வேண்டுமா இருந்தால் இறைவன் குர்ஆனிலே அரசியல் செய்வதை ஹராமாக்கி இருப்பான். ஏனென்றால் பொய்யை கூறி ஏமாற்றி குடிபறித்துத்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்ற நியதி இருக்குமா இருந்தால் இறைவன் முஸ்லிம்களை அவ்வாறு வழிகாட்ட மாட்டான். ஆகவே குர்ஆன் பொய்யா இருக்க வேண்டும். இறைவன் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் இந்த உலகத்தினுடைய கலிஃபாக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆளப்பட வேண்டியவர்கள் அல்ல, ஆள பிறந்தவர்கள். ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற கருத்து இப்பொழுது இருக்கின்ற முஸ்லிம் அரசியல்வாதிகள் செய்கின்ற பித்தலாட்டத்தை வைத்து நீங்கள் பேசுகின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் எனக்கு அவ்வாறான ஒரு அதிகாரம் வருகின்ற பொழுது நான் சொல்லுகின்றேன், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அவ்வாறான எந்த செயற்திட்டத்திற்கும் நான் முன்னிற்க மாட்டேன், உதவ மாட்டேன் என்கின்ற அந்த விடயத்தை சொன்னது மாத்திரமல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த இந்த 3 வருடங்களாக என்னை அவன் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக பாதுகாத்து வருகின்றான். ஆக நாங்கள் நினைக்கின்றோம் மார்க்கத்தையும் எங்களுடைய அரசியலையும் ஒன்றாக கொண்டு பயணிக்க முடியாது என்று. ஒரு சூரா சபை அமைக்கப்பட வேண்டும். அந்த சூரா சபை என்பது உலமாக்களுடைய தலைமைத்துவத்தில் அமைக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தேவையானவரை அமீராக்கி விட்டு எங்களுக்கு தேவையான விடயத்தை அவருக்கு கொடுத்து இதை நீங்கள் சூரா சபையில் அங்கீகரித்து தாருங்கள் என்ற அப்படியான ஒரு சூரா சபை வைக்கக்கூடாது. அவர்கள் எங்களை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது. எங்களை விட்டு வெளியானவர்களாக இருக்க வேண்டும், பொதுவானவர்களாக இருக்க வேண்டும். உலமாக்கள் தலைமை தாங்க வேண்டும், புத்திஜீவிகள் இருக்க வேண்டும், படித்தவர்கள் இருக்க வேண்டும், பாமரன் இருக்க வேண்டும். அதில் இருக்கின்ற சாதாரண தொழில் செய்வோர் தொடக்கம் அனுபவசாலிகள் என்று அத்தனை பேரை உள்வாங்கியதாக அந்த சூரா சபை இருக்க வேண்டும். அந்த சூரா சபை எடுக்கின்ற முடிவினை கட்டுப்படுகின்ற அந்த சூரா சபைக்கு முற்று முழுதாக வழிபடுகின்ற ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். எதிர்காலத்தில் என்னுடைய செயற்பாடு என்பது நிச்சயமாக எனக்கு பாராளுமன்ற அதிகாரம் கிடைக்கின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் அவ்வாறான ஒரு திட்டத்தினூடாகத்தான் என்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பேன் என்ற விடயத்தை உங்கள் முன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த வகையில் கடந்த காலத்தில் கூட இவ்வாறான கட்டமைப்பு இல்லாமல் இருந்து போதும் கூட வேலை வாய்ப்புகள் கொடுக்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன் எங்களுடைய நூறானியா இந்த பள்ளி வாயிலுக்கு கூட எனக்கு கிடைத்த ஒரு வேலை வாய்ப்பு கோட்டாவை நான் கொடுத்தேன். அந்த வேலை வாய்ப்பினை எந்த நிபந்தனையும் கொடுக்கவில்லை. நான் யார் தகுதியானவரோ பள்ளி வாசலால் நீங்கள் தெரிந்து கொடுங்கள் என்று நான் கொடுத்தேன். அவர்கள் தெரிந்து கொடுத்தவர் என்னுடைய ஆதரவாளரா
எனக்கு வேலை செய்வாரா, என்னுடைய பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா என்கின்ற அந்த சிந்தனைக்கு அப்பால் பாதிக்கப்பட்டவர் ஒரு சமூகத்தை, ஒரு மஹல்லாவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு தலைமைத்துவத்திலே கொண்ட ஒரு பள்ளிவாயல் தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக இருக்க வேண்டும். அவைகளுக்கு நாங்கள் கூடிய அளவில் அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த விடயத்தை நான் கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அதனூடாக ஒரு சகோதரர் உள்வாங்கப்பட்டு இப்பொழுது அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய செயற்பாடு அவ்வாறு தான் இருந்தது. நாங்கள் சொல்லுகின்ற ஒன்று செய்கின்ற ஒன்றாக இருக்கவில்லை. எதை சொல்லுகின்றோமோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அதைத்தான் செய்வோம். ஒருவருக்கு முகத்திலே வாயிலே ஒன்று உள்ளத்திலே ஒன்று வைத்துக் கொண்டு பேசுகின்ற தன்மை எங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், நேர்மை நேர்மை என்று பேசுகின்ற பொழுது எல்லா கூட்டங்களிலும் நேர்மைக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வரையறை என்ன? மற்றவர்களை எவ்வாறென்றாலும் குடிபறிக்க வேண்டும் என்று, மற்றவர்களை எவ்வாறென்றாலும் நாங்கள் இல்லாமல் செய்துவிட்டு நாங்கள் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக முனாஃபிக்தனமாக சேர்ந்து இயங்குகின்ற எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அவ்வாறானவர்களிலிருந்து நாங்கள் விலகி இருக்க ஆசைப்படுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆக மொத்தத்தில் எவள் எதிர்காலம் என்பது 17ஆம் தேதி என்பது நீங்கள் நினைக்கக்கூடாது வெறுமனே ஒரு பிரதிநிதித்துவத்தினை, அதுவும் காத்தாங்குடியில் ஒரு பிரதிநிதித்துவத்தினை நாங்கள் ஒரு எம்பியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் எவ்வாறென்றால் ஒருவரை தெரிவு செய்யலாம் என்பதற்கு அப்பால் சென்று இந்த தேர்தல் என்பது முஸ்லிம்களுடைய, ஒட்டுமொத்த இலங்கை வாழ் முஸ்லிம்களுடைய இருப்புக்கான ஒரு போராட்டம், அவருடைய உரிமைக்கான ஒரு போராட்டம், எங்களது மார்க்கத்தை வாழ வைப்பதற்கான ஒரு போராட்டம். இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கு எதிர்க்கின்ற ஒரு சக்தியினை எதிர்த்து நின்று நாங்கள் போராடுகின்ற ஒரு போராட்டம். நீங்கள் ஒருமுறை விலகிக் கொள்ளக்கூடாது. இந்த தேர்தலில் வெற்றிக்கு நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் உங்களது சகோதரர்களுக்கு, உங்களது சகோதரருடைய உறவுகளுக்கு நீங்கள் குடிவெட்டுகின்றீர்கள், அவருடைய ஜனாசாக்களுக்குரிய அந்த கபர்களை வெட்டுகிறீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடந்த 2 வாரங்களுக்கு முன் தங்களால் தோற்கடிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்னை தோற்கடித்தவர்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள், அவர்களுக்கு நான் சரியான பாடம் போட்டுவேன். எப்போது சொல்லுகின்றார்? எனக்கு தனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, பாராளுமன்ற அதிகாரம் கிடையாது, ஜனாதிபதி அதிகாரம் கிடையாது, எந்தவித அதிகாரமும் இல்லாத சாதாரண ஒரு பிரதியாக இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளராக இருந்து கொண்டு இவ்வாறு சொல்லுகின்றார் என்றால் நாளை அவர் பிரதமராகின்ற பொழுது இறைவன் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நிலைமை என்னவாக என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. இவ்வாறு இந்த சமூகத்தை அழிக்க வேண்டும், இவ்வாறு இந்த சமூகத்தை இல்லாமக்க வேண்டும். மியான்மரில் எமது சகோதர சகோதரிகளை எவ்வாறு வெட்டி குத்தி பத்த வைத்துக் கொள்கின்றார்களோ அந்த அசிந்தராஜனுடைய அந்த திட்டத்தின் கீழ் இங்கும் நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டிருக்கின்ற அந்த மஹிந்தராஜ கூட்டுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது. நாங்கள் நினைக்கின்றோம் வெற்றிலைக்கு வாக்களித்தால் எவ்வாறு மஹிந்த ராஜபக்சக்கு அது போய் சேரும் என்று. அதை அவ்வாறுதான் எங்களுடைய அந்த ஊருள்ள பிரதிநிதி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் அளிக்கின்ற வாக்கு மஹிந்த ராஜபக்ச எவ்வாறு பிரதிபராக்கும்? அவர் நினைக்கின்றார் மகா மடையர்கள், மகா முட்டாள்கள், இவர்கள் புத்தி இல்லாதவர்கள், புத்தி சுயாதீனம் இல்லாதவர்கள் என்று அவர் நினைக்கின்றார். ஆனால் எமது மக்கள் மிக தெளிவானவர்கள். ஒட்டுமொத்தமாக இலங்கையில் கிடைக்கப்படுகின்ற அந்த ஒட்டுமொத்த வாக்கு நாளை ஒரு தேசிய பட்டியலை தீர்மானிக்கும். நீங்கள் அளிக்கின்ற ஒரு வாக்கு ஒரு தேசிய பட்டியலை தீர்மானித்து அந்த தேசிய பட்டியலினூடாக இவ்வாறான முஸ்லிம்களுக்கு எதிரான செயற்பாடுகளை செவ்வனை செய்து முடித்த கோட்டபாய ராஜபக்சவுக்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் பாதுகாக்க வேண்டும். அண்ணன் பிரதமர், தம்பி பாதுகாப்பு அமைச்சு எவ்வாறு இருக்கும்? யாருடன் நாங்கள் முறையிடுவது? முஸ்லிம்களுக்கு ஏதாவது அநியாயம் விளைக்கின்ற பொழுது யாருடன் சென்று நாங்கள் முறைவது? இறைவனங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு கைங்கரியத்தை நாங்கள் செய்துவிடக் கூடாது. இங்கு இருக்கின்ற சகோதரர் சொல்லுகின்றார், நீங்க இறக்கித்தான் வாக்களிக்கிறீர்கள்.
அது மஹிந்த ராஜபக்சேக்கு சேராது என்று. ஆகவே இந்த அறிவியமான பேச்சை அவர் உணர்ந்துதான் பேசுகின்றார். உங்களை ஏமாற்றுகின்ற தெரிந்து கொண்டுதான் பேசுகின்றார். நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அன்பு தாய்மார்களே, நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பெண்கள் உண்மையில் இறைவன் சொல்வது போன்று சற்று பலகீனமானவர்கள். ஆண்களிடம் இருக்கின்ற அந்த உறுதி, அந்த மனோதைரியம் பெண்களுக்கு சற்று குறைவு. எவ்வளவுதான் எங்களை சண்டை பிடிச்சாலும் நாம கொஞ்சம் குழஞ்சி காய்ச்சா அப்படியே கூடாயிடுவோம். அப்படித்தான் பெண்கள். ஆக இந்த பெண்களை அழைத்து அவர்கள் முன்னால் உங்களோட காலை பிடிக்கம்மா எனக்கு ஓட்டு போடுங்கண்டா இந்த பெண்கள் சொல்றாங்க, என்ன செய்ய பாவம் அந்த மனுஷன் 25 வருஷ காலம் இந்த ஊர்ல வந்து கஷ்டப்படுறான் தானே, களவெடுத்தது போகட்டும், மிச்சத்தை நமக்கு ஏதாவது செய்கிறான் தானே, எல்லாத்தையும் களவெடுக்காம ஒன்று பத்தியாவது நமக்கு தாரான் தானே என்று சிந்திக்கின்ற அளவுக்கு அந்த பெண்கள் பேசுகின்றார்கள் என்றால் உண்மையில் அவருடைய அந்த பலவீனத்தை அவர் தெளிவாக பயன்படுத்துகின்றார். இன்று நடந்த ஒரு விடயம் மிக கவலையான ஒரு விடயம். இந்த சமூகத்திலே மிக மோசமான, மிக நாங்கள் எல்லாம் கவலைப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், இன்று பகல் 1 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை உங்கள் எல்லோருக்கும் வந்திருக்கும் புலமை பரிசு எழுதுகின்ற அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் கட்டாயம் நீங்கள் எங்களுடைய அந்த புலமை பரிசை அந்த பயிற்சி வகுப்புக்கு வர வேண்டும் என்று எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். 7 மணி நேரம் ஒரு பிள்ளை, 7 மணி நேரம் நீங்கள் நினைக்க வேண்டும். 7 மணி நேரம் ஒரு ஹாலுக்குள் அடைபட்டிருக்க போகின்றது, ஒரு மண்டபத்துக்குள் அடைக்கப்பட போகின்றது. தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக நல்ல சுமதேகியாக ஆரோக்கியமாக